வணக்கம். நேற்று தாவேகா அமைச்சரவையில் இருக்க காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே பனையூர் வாசல்ல போய் உட்கார்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேந்தராக யார் வேண்டாம் இருக்கலாம், முதல்வர் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்று ஆளுநர் இருக்கலாம், முந்தைய அரசு முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது, அதை நாங்க பின்தொடரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மக்கள் உங்களுக்கு ஃபுல் மேண்டேட் கொடுக்கல, 107 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் தாவேகாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இப்படி ஒரு மாநில சுயாட்சியை வெக்கமின்றி தாரை வார்த்து கொடுப்பதுன்றது மானக்கேடானது. இல்ல, விஸ்வநாதன் ஒரு தேசிய கட்சியில எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவாரு. அப்ப அடுத்து இடபிள்யூஸும் ஒத்துப்பாருங்களா? நிச்சயமா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இடபிள்யூஸ் ஒத்துக்குவாங்க, பிஎம்சி ஒத்துக்குவாங்க. எல்லாமே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் தான், ஒத்துக்குவாங்க. லக்கி சொன்னது கரெக்டு தான். அவர் தேசிய கட்சியில அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. இதுதான் ஒரு கூட்டணி அரசினுடைய சிக்கல்களுக்காக தான் கலைஞர் சொன்னாரு, மாநிலத்தில் சுயாட்சி வேணும், மத்தியில கூட்டாட்சி இருக்கணும் அப்படிங்கிற. கூட்டாட்சிங்கிறது ஃபெடரேஷன், நீங்க கேக்குறது கூட்டணி ஆட்சி இல்ல. இப்ப மக்கள் ஒரு கட்சிக்கு ஃபுல் மேண்டேட் கொடுத்தாங்கன்னா அதுல உள்ள அமைச்சரவை டிசிஷன் தான் எடுக்கணும். இப்ப மற்ற எல்லாத்தோட இதையும் கன்சிடர் பண்ணா இப்படிதான் சிம்பிளா கேக்குறேன். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்க விஜய்க்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நினைக்கிறாரா? கரெக்டான இதுதான். அதுதான் அது என்னன்னா, இவரு ஒரு 4 கட்சிகள் 3 கட்சிகள் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ விசிகாக்கான நிலைப்பாடும் தாவேகாக்கு என்ன நிலைப்பாடுன்னு என்ன இலவுனே எனக்கு தெரியாது. அதனால அதை விட்டுருங்க. காங்கிரஸுக்கான நிலைப்பாடும் ஒன்னா கிடையாது. அதை ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கான வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடும் காங்கிரஸோட நிலைப்பாடும் ஒன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மாறுபட்ட கருத்துக்கள் வரும். ஆனால் கருத்துக்கள் வர்றதை தாண்டி ஒரு மாநில உரிமைக்காக நம்ம போராடி பெற்ற உரிமை, எப்படி இருமொழி கொள்கையை எப்படி நம்ம உயிரை கொடுத்து ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து நம்ம பெற்றோமோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சட்ட போராட்டம் நடத்தி நம்ம வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். இதை ஒரு இன்னொரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக தொடர்ந்து 3 முறை இருக்கக்கூடிய மோடி குஜராத்தில் வாங்கினார். மாநில முதலமைச்சரே ஆளுநராக இருக்கக்கூடிய உரிமையை அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கி அவர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருந்தார். இப்போ அதுவும் தேசிய கட்சி தான். ஆனால் இந்த காங்கிரஸுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை மையத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இங்கே கவர்னருங்கிற கண்காணிகளுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் கையில் ஒரு இதை வச்சு விளாது பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை. ஏன்னா காங்கிரஸ் எஸ்ஆர் பொம்மை ஆட்சி கலைக்கும் வரைக்கும் 99 முறை மாநில அரசை கலைச்ச கட்சி. கவர்னர் ஒரு ரிப்போர்ட் மட்டும் வாங்கி சட்ட ஒழுங்கு செல்ல ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கவர்னர் ரிப்போர்ட்டை கொடுக்காம கூட கலைச்சிருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டில் கவர்னர் ரிப்போர்ட் தரல, பர்னால தரல, வெங்கட்ராமன் மூலமாக அன்னைக்கு ஆட்சியை கலைச்சாங்க. 99 முறை கலைச்ச கட்சி தான் காங்கிரஸ். அவர்கள் அதை பொறுத்த வரைக்கும் அதிகார மையத்தில் இருக்கணும். ஆனால் பாஜக பாருங்க, அவங்க இன்னைக்கு அவங்க எதிர்த்து நமக்கு பேசினாங்க, நமக்கு நம்மளுடைய வழக்குகளுக்கு எதிராக வாதாடினாங்க, எல்லாமே சரி. ஆனாலும் கூட அது பெற்றவர் மோடி தான் அன்னைக்கு குஜராத்தில். அப்ப காங்கிரஸ்காரங்க என்ன பேசிக்கணும்? அப்ப அந்த நேரத்துல நம்ம இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்போ பிரச்சாரத்துக்கு வந்த ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, எங்களுடைய முதலமைச்சர் சிஎம் பேரை சொல்லலை, ஃபர்ஸ்ட் மேடையில சொல்லலை, அடுத்த பேர்ல தான் சொல்றாரு, இங்க டெல்லியிலிருந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இப்ப இதை யாரு கண்ட்ரோல் பண்ண போறா? வேந்தர்களை ஆளுநர் கண்ட்ரோல் பண்றாருன்னா ஆளுநரை யார் கண்ட்ரோல் பண்றா? டெல்லி. ஏன்னா ஆளுநர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது பழைய வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். புதுசாதான் இப்பதான் அரசியல் பழகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியுடைய செயல்பாடுகளை மட்டும் பரிசீலனை பண்ணாலே போதுமானது. இப்ப இதுக்கு விசிகால இருந்து ரவிக்குமார் எதிர்த்து இருக்காரு, நியாயமான எதிர்ப்பு. மற்ற கட்சிகள் யாரும் எதிர்க்கல. விஜய் இதுல இருந்து எதுவுமே சவுண்ட் வரல. விஜய் எதுக்குமே இனிமேல் ஒருமித்த கருத்து வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நினைச்சவங்களா ஒவ்வொரு கருத்தை பேசுவாங்க. ஏன்னா அந்த கட்சியுடைய தலைவரே திரும்பவே இன்னைக்கு மறுக்கிறாரு, இன்னைக்கு சொல்ற கருத்தை நாளைக்கு விஜய் சாயந்தரம் பேட்டி கொடுக்குறாரு, நைட்டு Facebook லைவ்ல வேற ஒண்ணு பேசுறாரு, காலையில அது கிசு கிசுங்கிறாரு. இல்ல விஜய கரூர்ல கரூர் விஷயத்துல ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டவரு. அதுக்கப்புறம் நேத்து சொல்லும் போது நான் ஆதவர்ஜுன் ஆயிட்டு ஆறுதலா பேசினேன், பரிவாக இருந்தேன், அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு பேசணும். ஏன் ஆக்சிடென்டா இருந்துன்னு சொன்ன? ஆக்சிடென்ட்னா 2 வண்டி மோதிட்டாதாங்க ஆக்சிடென்ட்.
இல்லை அன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரும் சொன்னார், எந்த ஒரு கட்சிக்கு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் அன்றைக்கு எந்த ஒரு கட்சிக்காரனும் தன்னுடைய தொண்டனை சாகிறத வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அன்னைக்கு அப்ப வந்து திரும்ப வந்து ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டாரு. இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறாரு. அடுத்ததா பசுவதை வந்து கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கெடுபிடியை கொடுத்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசு இருக்கும் போது அபிஷியல்ஸ் வந்து we will face the consequences சண்டை போட்டாங்க இல்லையா? இப்போ நிலத்தை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நிலத்தை இப்ப இந்த பசுவதை பக்ரீதே முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஆனா ஏன் வந்து ஒரு சின்ன சலசலப்பு கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டிடமோ ஐயுஎம்எல் இடமோ விசிகாவிடமோ வரல. ஜவாஹிருல்லா பேசியிருக்காரு, காலையில பேசியிருக்காரு. இது மாதிரி வந்து மாடுகளை வந்து பக்ரீத்துக்காக பலியிடுவது என்பது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாடுகளை வந்து வெட்டுவதற்காகவே இருக்கக்கூடிய குளங்கள்ல தான் செய்வோம். இந்த மாதிரி ரோட்ல வச்சு எல்லாம் செய்ய மாட்டோம். இப்படி வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க அதை தடை பண்றோம் அப்படின்னு ஒரு நீதியரசர் சொல்றாருன்னா என்ன மாதிரியான இல்ல? நாளை பின்னைக்கு வந்து இது இந்து கோயில்களுக்கும் வருமா வராதா? ஆடு மாடு பலியிடுவதற்கு, ஆடு கோழி, மாடு கூட கிடையாது, ஆடு கோழி பலியிடுவதற்கு ஒரு சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. 2004 தேர்தலுக்கு அப்புறம் பேக் அடிச்சிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அரசாங்கம் செயல்படணும். நீதியரசர்கள் அந்த ஹிஸ்டரியை மாத்துவதற்கான ஒரு இதுல பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுடைய தீர்ப்புகளை படிக்கும்போது தெரிய வருது. இப்ப இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றான சிபிஎம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் கேரளால இருக்கிற பினராயி விஜயன் வீட்டுல இடி ரைடு அடிச்சிருக்கு. ஈடிகாரங்க அருவே இல்லையா? யார் வீட்டுல ரைடு அடிக்கிறது? கொஞ்சம் கூட விவசாய இல்லாம போயிருக்கு. அவரே கவர்மெண்ட் வீட்டை விட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறாரு, ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் ரைடு அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள அவர் என்ன வச்சிருக்க போறாரு? அவரு வந்து இப்ப இது பொது உடைமை புத்தகம் வச்சிருப்பாரு, மார்க்ஸ் எங்கல்ஸ் எழுதின நூல்களை வச்சிருப்பாரு, மொழிபெயர்ப்பு வச்சிருப்பாரு. அதை போய் எடுத்து என்னையா பண்ண போறீங்க? இல்ல அதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப எல்லாரும் வந்து அந்த ரைடை வந்து இருக்காங்க. அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி, நம்மளுடைய திமுக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் சொன்ன சொல்லை இடி காப்பாற்றுகிறது பிஜேபி மூலமாக அப்படின்னு. பினராயி விஜயன் இருந்துட்டு ராகுல் கேட்டது நடந்திருக்கு, எதிர்பார்த்தது நடந்திருக்கு. பிரச்சாரத்துல ராகுல் வந்து ரெய்டு அடி அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு சொன்னாரு. இப்ப அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வந்திருக்குன்னா அமலாக்கத்துறை அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, ராகுல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம கேட்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல அடிக்கப்பட்ட ரெய்டுகள்லாம் அதுக்கெல்லாம் யாரு பின்னணியில இருந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேற நமக்கு இல்ல. இப்ப ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடினா, அது ஏன் இடி வந்து காங்கிரஸ் தலைவர் ரைடு அடிக்குது, அவங்க எல்லாம் வந்து பிஜேபி போயிடுறாங்க, ஏன் காங்கிரஸ் தலைமை அடிக்கல அப்படின்றத கேக்குறாங்க. ஆனா அந்த டைம் அப்பெல்லாம் வந்து ஈடியால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டவர் அவர்தான். ஆமா, அவர் கேட்டால கரெக்டா தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தோம், ஏன் வந்து ராகுல் காந்தியவும் சோனியா காந்தியவும் டார்கெட் பண்றீங்க, நம்ம எதுக்குதான் குரல் கொடுக்கல? நேஷனல் இதுவரை நடந்த எல்லா இழவுக்கும் குரல் கொடுத்த ஒரே கட்சி திமுக தான். அதனாலதான் இப்ப கூப்பிடுறாங்க. இப்ப இன்னைக்கு கூட்டணி கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியினுடைய கேரள மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அவர் வீட்டுல இடி ரைடு. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? தெரிஞ்சிருந்தா அவர் வந்து அவருக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு பத்தி தெரியாது, அதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சவருங்க. அவரு டெல்லிக்கு போயிருக்கிறாரு, 10 நிமிஷத்துல வந்துட்டாரு, 10 நிமிஷத்துல வெளில வந்துட்டு இருக்காரு. ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்ட என்னங்க பேச முடியும்? மோடி கலகலன்னு பேசக்கூடியவர். இதே 10 நிமிஷம் சந்திப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அப்ப வந்து ரஜினிகாந்தை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனார் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ரஜினி வந்து காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்ப இருந்த தலைமையான நரசிம்மராவை பாக்குறதுக்கு ரஜினியை டெல்லிக்கு கூட்டிட்டு போனாப்ல. மொட்டிதே உழைச்சிருக்காங்க. ஆமா ஆமா, கூட்டிட்டு போயிருக்காப்ல. பிரதமருடைய ரூமுக்குள்ள ரஜினிகாந்த் போயிருக்கிறாரு. ரஜினிகாந்த் போனதுக்கு பிறகு அவர் பிரதமர் வந்து நரசிம்மராவை பத்தி இப்ப இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தெரியாது, விஜய் பார்த்தா தெரியும், விஜய பார்த்தா தெரியும் அப்படி சொல்லி இருக்கிறாரு. ரஜினி போய் இப்படி உட்காந்து நமஸ்தே ஜின்னு இருக்காரு, அப்படி பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு அவர் ஏதாவது பிரதமர் ஏதாவது கேட்பாரு பேசுவாருன்னு சொல்லிட்டு ரஜினி அவர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோ நரசிம்மராவோ இவர் மூஞ்சியை திருப்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படியே 10 நிமிஷம் ஓடி இருக்குது. ரஜினிக்கு காண்டாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம, நீ சிவாஜி ராவ் நான் நரசிம்மராவ் அப்படின்னு நான் கிளம்புறேயா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே வாசலை காமிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை வந்து அன்னைக்கே வந்து ஜூனியர் விடன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கிறது.
இப்ப இவர் ஒரு 10 நிமிஷத்துல என்னங்க பண்ண முடியும்? 4 கோரிக்கை வச்சிருக்காரு. லக்கி ஆபாசமா இருக்கு. இல்லைங்க, நான் கேக்குறேன் நானு. நீங்க வந்து இப்ப வந்து பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? பத்திரிகை எல்லாம் ஊடகங்கள்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா? அவர் வந்து இதை கேட்டாரு, அதை கேட்டாரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து இல்ல அதெல்லாம் மெமரண்டத்துல இருக்கு. மொத்த தமிழ் தாய் வாழ்த்து மேட்டரை பேசினாலே 1/2 மணி நேரம் ஓடுமேங்க. 10 நிமிஷத்துல எப்படிங்க வெளில வர முடியும்? இன்னொன்னு அது வந்து தமிழ்நாடு அரசாணை போட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அதை போய் இந்திய பிரதமர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலை செஞ்சிட்டு இருக்க வேலை. அதை போய் அதாவது என்ன கேட்கறதுன்னு தெரியல. நீ போய் ஒரு பிரதமரை திமுக தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமரை பார்க்கும்போது 66 கோரிக்கையோட போறாரு. 66 கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமி 29, ஜெயலலிதா 29 கோரிக்கை, எடப்பாடி பழனிசாமி 22 கோரிக்கை. முதல் முறையாக முதலமைச்சரானோடனே பிரதமர் சந்திக்கும் போது கொண்டு போனது. இவர் வெறும் 4 கோரிக்கை. அதுல ஒண்ணு தேவையே இல்லாதது. தமிழ்நாட்டில் அரசு இவரு தான் முதலமைச்சர், இவரு தான் முடிவு பண்ணணும் தமிழ்நாடு அரசு விழாக்கள்ல எந்த பாடல் முதல் பாடலாக இருக்கணும், கடைசி பாடல் எது இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியதே வந்து முதலமைச்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர் தான். இவரே போய் வந்து பிரதமர்கிட்ட கேட்கிறாருன்னா கொஞ்சமாவது குறைந்தபட்ச, அதாவது அந்த வயசு இருக்குல்ல, 50 வயசுக்கு மேல ஆச்சுல, அந்த வயசுக்குரிய அறிவாவது இருக்கணுமா இல்லையா? இல்ல ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து எப்படி இருந்தாலும் சட்டசபையில ஆளுநர் இதப்ப வந்தே மாதரம் தான் பாட போறாங்க. அப்ப வந்து திமுக குறை சொல்ல முடியாது. அப்ப பிஜேபியை குறை சொல்லி ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றறிக்கை என்ன? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல நாட்டு பண்ணாக வந்தே மாதரத்தை வந்து பாடணும். அது ஒரு தேசிய பாடல் தாங்க, தேசிய கீதம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க பண்ணிட்டு போட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஆளுநர் மாளிகைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு அரசு யார் சம்பளம் கொடுக்கிறது? ஆளுநர் மாளிகைக்கான செலவுகளை ஒன்றிய அரசாங்கம் பார்த்துதான் மாநில அரசாங்கம் தான் பாத்துக்குது. அப்ப மாநில அரசாங்கத்துடைய செல்வாக்கு தான் ஆளுநர் மாளிகையில செல்லுபடியாகும். இப்ப இதுக்கே இப்படி இருக்காரு. இப்ப இந்த கீழடி ஆராய்ச்சியோட இல்ல இதுதான் இதுக்கே இப்படி இருக்கிறது ஞாபகம் வருது. இந்த அர்லேக்கருக்கே இப்படி இருக்காரு. ஆர்.என். ரவி தான் மொட்டியே போட்டிருப்பாரு போலயே. இல்ல இப்ப கீழடிக்கு இதுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்றது தெரியல. ஆனா மேகதாதுக்கு போய் கேட்டிருக்காப்லையா, அது ஒரு மனு கொடுத்திருக்காப்லையா. மேகதாதுல வந்து அவங்க வந்து அணை கட்ட போறாங்க, அதை வந்து நீங்க தடுக்கணும். அணை கட்டுறது யாரு? காங்கிரஸ் துரோகி ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ், இவருடைய பார்ட்னர், கூட்டணி அரசு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதற்காக பிறந்த ராகுல் காந்தியுடைய பார்ட்னரே இவர் தான். முதுகு குத்தி இவரு போயிட்டு மோடி கிட்ட சொன்னாருன்னா மோடி என்ன சொல்லி இருப்பாரு? போய் ராகுல் காந்தி கிட்ட போய் பேசியா, அந்த தானே கட்டுறாப்ல அப்படின்னு தானே மோடி சொல்லியிருக்க முடியும். வேற என்ன சொல்லியிருக்க முடியும்? கர்நாடகால காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குமா, அதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்குமா? இங்க இருக்கிற மானமே இல்லாத மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் வாயாலே எதிர்க்கிற போ, அங்க அணை கட்டினாங்கன்னா முட்டு கொடுத்து நில்லு, முட்டு கொடுத்து நில்லு. என்ன சொல்றாங்கன்னா விஜய் காலை பொளந்து வச்சிருந்தாரு. இதுல என்னடா பெருமை? இன்னொன்னு பண்றானுங்க ரெண்டு இதுல. ஒண்ணு வந்து ஒரு கார்ப்பரேட் அபிஷியல்ஸ் வந்து சந்திக்கிறாங்க, அதாவது கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. இல்ல அத என்ன பண்றாங்க, செயின்ட் குளோபனோட சிஇஓ வந்து பார்த்தாருன்ட்டு விபூதி அடிச்சுறாங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் சன் நியூஸ் சேனல்லையோ இல்ல வந்து நியூஸ் 18 அந்த மாதிரிலாம் இது இல்ல, இவங்களா ஒரு ஃபேக் சேனல்ஸ் வச்சு அதுல போட்டுக்கிறாங்க செயின்ட் குளோபல் இது வந்தது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. அது என்னன்னே புரியல. ஜப்பான்காரங்களாம் வந்து சிஎம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. இவரு தமிழ் பேசுற ஆட்கள் கிட்டே எதுவும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ கூட கிடையாது இது இருக்கும். ஜப்பான்காரங்க கிட்ட என்ன பேசியிருப்பாப்ல? இப்படிதான் வந்து மோடி கிட்டேயும் போயிட்டு 10 நிமிஷத்துல பேச்ச சும்மா கருக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி நாள் நம்ம கேரளாவுடைய சிஎம் போயிருக்கிறாரு. அவர் வந்து 40 நிமிடங்கள் தாக்கு பிடித்தார் அப்படின்னு அவருடைய ரெக்கார்ட சொல்றாங்க. இவரால வந்து 10 நிமிடம் தாங்க. இதோட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நீங்க வாங்க டெல்லிக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு விருந்து படைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. போனா நோ ப்ரோ அப்படின்ட்டு திரும்பி ஃளைட் ஏறி வந்திருக்காரு. இல்ல அதே மாதிரி ஃளைட்ல இருந்து இறங்குனார்ல, வாசல்லே ஒருத்த கட் அவுட் வச்சிருக்கான். பிரவீன் சக்கரவர்த்தி இங்க இருக்கிற பைத்தியக்கார பையன். முதல்ல இவனுக்கு 2 பேருக்கு மனநிலை செக் பண்ணாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மனநிலை செக் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு கொடுத்த எல்லா டிசிஷனையும் அப்படியே ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இவங்க இருக்கும்போது டெல்லிக்கு போயிருக்கிறாப்ல. சோனியா காந்தியும் பார்க்கல, பார்த்து அந்த மாதிரி பார்த்து உடம்பு எப்படிமா இருக்குன்னு கேட்டு வந்திருக்கலாம் யதார்த்தமா. ராகுல் காந்தியையும் பார்க்கல, 2 பேரையும் பார்க்காம காலையில 10 மணிக்கு எனக்கு அவசர வேலை இருக்கிறது சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்ல. சென்னையில என்ன அவசர வேலையை செஞ்சுட்டு இருக்காப்லன்னு நமக்கு தெரியல. நீ எது சொன்னாலே வந்து மைண்ட் வேற எங்கேயும் போகுது. இல்லைங்க, அவசர வேலைன்னு சொல்லிதான் வந்திருக்காப்ல. அதான். ஆனா எந்த ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரும் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு போயிட்டா
அங்க உள்ள பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு வருவதுதான் வழக்கம். எங்க பத்திரிகையாளர்களை விடுங்க, எந்த முதலமைச்சராவது டெல்லிக்கு போகும்போது அமைச்சர்கள் இல்லாம போயிருக்காங்களா? நேத்து போய் நிதியமைச்சரை பாத்துருக்கிறாரு. கூட நிதியமைச்சர் இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய நிதியமைச்சர் இருக்கணுமா இல்லையா? வாய்தா நேத்து அடிதடி கேஸ்ல வாய்தா. சாயந்தரமா அமித்ஷா வந்து இவருடைய அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்காப்ல அப்படின்னு சொல்றாப்ல. தந்தி டிவில என்ன பண்ணிருக்கான், சிஎம் கேவ் அப்பாயின்மெண்ட் டு அமித்ஷாவா. அப்படியா? இல்ல என்ன கூத்துலாம் பண்றாங்க பாருங்க. அமித்ஷா கேள்விப்பட்டிருப்பாப்ல, மோடியை போய் 10 நிமிஷம் இவர் பாத்துருக்கிறாப்ல, பேச்சுவார்த்தை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காப்ல. கேள்விப்பட்டதுக்கு பிறகு சிஎம் ஆயிட்டாப்ல, கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து பேச வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா இவங்கள நிர்மலாவை போய் பாத்துருக்கிறாப்ல. அதாவது மெட்ரோ ப்ராஜெக்டே அப்ரூவ் பண்ணல, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும். அதுக்கு போய் நிதி கேட்டிருக்காரு. அப்ரூவல் கூட முதல்ல கேட்கறது 4ல் 1. இல்ல நிதியமைச்சரை தனியா போய் மதுரை கோயம்புத்தூர் ஒப்புதலே கொடுக்காத திட்டத்துக்கு நிதி. அவங்க ஏற்கனவே ஒப்புதல் வழங்கி ஃபுல்லா நம்ம தூணெல்லாம் போட்டோம், அதுக்கு நிதியை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கே வந்து 65,000 கோடி கடன் வாங்குறதுக்கு ஒப்புதல் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 65,000 ஒன்றிய அரசு கொடுக்கல. 7,000 கோடி தான் வந்து ஒன்றிய அரசோட பங்கு. அதுல 7,000 கோடி மொத்தம் வந்து என்னன்னா, பீப்புள் மேண்டேட்டை நம்மளும் மதிப்போம், இதையெல்லாம் ரசிப்போம். அவங்களுக்கு தகவலை மட்டும் சொல்றோம். கோர்ட் இஷ்யூ போட்டா மட்டும் பத்தாது, பேசணும். ஒரு முதலமைச்சர் என்பவர் பேசணும். நீங்க சட்டமன்றத்துல ஆனா பீப்புள் மேண்டேட்னு முழுமையாக சொல்ல முடியாது இல்லையா? 108 என்னமோ 108 பேர் ஓட்டு போட்டீங்கப்பா. நேத்து வேற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு அமைச்சர் சேலம் பார்த்திபன், விஜய் சேலம் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் பேரு. ஓகே, அவர் வந்து பாத்துருக்காரு. பஸ் விழுப்புரம் தாண்டி மட்டும் பேர் சொல்றதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு பயணி வந்து, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேங்க, ஏன் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணி அன்ரிசர்வ் நிறைய இருந்தது, அதனால ரிசர்வேஷன்ல போட்டேன்னு விளக்கம் சொல்றாரு. அந்த பயணி கிட்ட போய் பார்த்துட்டு, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நானா சாப்பிடவே இல்லைங்கிற. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதெல்லாம் ஊருக்கு போறவே சாப்பிட்டு விட்டு தான் வருவேன். அதான் அவனும் சொல்றான், நான் சாப்பிட்டு வந்தா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு. இல்லங்க, பஸ் லேட்டா வருதுங்க. என்ன காரணம்னு அமைச்சருக்கு தெரியல. பஸ் எல்லாமே கேஸ் அடிக்கிறதுக்காக பெட்ரோல் பங்க் வாசல்ல வரிசையா நின்னு கிடக்கு. தமிழ்நாடு முழுக்க அரசு பஸ்கள் எல்லாமே கேஸ் அடிக்கிறதுக்கு வெளியே நின்னு கிடக்குது. இங்க கேஸ் பற்றாக்குறை இருக்குது. இத சொல்றதுக்கு கூட ஒரு அமைச்சருக்கு தெரியல, போக்குவரத்துறை அமைச்சருக்கு தெரியல. பஸ்லயே போவாத. நீங்க கேஸ்னோட பஸ் கேஸ்ல ஓடாதுன்னு, டீசல்வே கேஸ் தான் சொல்லிருங்க. நாங்க வந்து கேஸ் ஸ்டேஷன் சொல்லி பழகிட்டோம். லக்கி ஷெல்லில வந்து போடுறாரு பெட்ரோல். அந்த பழக்க வழக்கத்துல கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க், டீசல் பங்க். அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கு. இல்ல எரிபொருள் இல்ல, அதனால லேட்டா வருதுப்பா. இதுக்கு காரணம் மோடி அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த அமைச்சருக்கு தெரியல. அவ்வளவுதான், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இப்ப ஏமாத்துவதற்காக 2 அமைச்சர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க, கூட்டணி கட்சிகள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களை இவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நம்ம தான் நினைக்கிறோம், இவங்க எல்லாம் வெள்ளந்திகளா இருக்கிறாங்களே, பாக்குறதுக்கு அதிமுக அமைச்சர்கள் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். செய்யறது எல்லாம் ஃபுல்லா திருட்டு வேலையா இருக்கு. பிரபுன்னு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து 6 மைன்களை மூடினார், 7 மைன்களை மூடினார். எந்த மைன் சொல்லு, ஜீவோ கொடு, அரசாணை கொடு. அது கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே மூடப்பட்ட மைன்களை இவங்க வந்து திருட்டுத்தனமா ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை போய் நான் திருப்பி மூடினேன் அப்படின்னு ஒரு அந்த மைன் லிஸ்டையாவது கொடு, அது கொடு. அதுக்கப்புறமா வந்து டாஸ்மாக்ல வந்து இந்த இதெல்லாம் மிக்சர் இதெல்லாம் சப்ளை பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த தாவேக்காரங்க போய் பேசிட்டோம் பெருந்துறையில. இன்னைக்கு தினகரன்ல வந்து செய்தியாக வந்திருக்கு. அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு பேசிட்டு, அண்ணா நீங்க அடிக்கடி டாஸ்மாக் எல்லாம் போறீங்க, நீங்க இந்த மிக்சர் எல்லாம் சப்ளை பண்றீங்க, அங்க இந்த மாமூல் நிலவரம்லாம் எப்படி, யாருக்கு மாமூல் கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, எத்தனை நாள் தொழில் கத்துக்கிறாப்டியா அப்படின்னு போய் இவனுக்கு போய் கேட்டிருக்கானுங்க. அந்த இது கூட தெரியாம ஏடா ஆட்சிக்கு வந்து உட்காந்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக தினகரன்ல வந்து ஒரு செய்தி வந்து. இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திடீர்னு இந்த குற்றச்செயல்கள் வந்து அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன? அதான் பெரிய ஒரு டவுட். அதான் சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் பாதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அஃபீஷியல்ஸ் போடல, ஜோன் வைஸ் உள்ள அஃபீஷியல்ஸ் போடல. இதுக்கு முன்னாடி இப்போ தேர்தல், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது அதிகாரிகள்லாம் மாற்றம் பண்ணாங்க. சென்னை கமிஷனர்லாம் மாற்றினாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து பூமை பார்க்காத. இப்போ எப்பயுமே வந்து ஹோமிசைடை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, டொமஸ்டிக் வயலன்ஸை வீட்டை நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்றது கொலைகள், அதுதான் சொல்றேன். அது ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு அப்புறம் ஓரளவு சென்னையில மரணங்கள் கம்மியாச்சு, கட்டுப்படுத்தப்பட்டது.
ஏன்னா மோட்டிவேஷன் மர்டரே இல்ல, மோட்டிவேஷன் மர்டரே இல்லை. அது காரணம் வந்து ப்ராப்பர் போலீசிங் ஒன்று இருந்தது. அதே மாதிரி இப்போ போலீசிங் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தது அப்படின்னா அது கண்ட்ரோல் ஆகும். அது இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு ஹங் அசம்பிளி, ஒரு ஹங் மினிஸ்ட்ரி, நிறைய தற்குறிகளா கண்டிக்கிறதுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு எவன் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போகக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட போயிட்டு நான் ஆய்வு பண்ண போறேன், நான் ஒரு தாவேக்காரன், நான் ஒரு குடிநீர் தொட்டியை பிரசவ வார்டுக்குள்ள போயிருக்காங்க, பிரசவ வார்டுக்குள்ள போயிருக்காங்க, பிரசவ வார்டுக்குள்ள போகலாம். 100 ஆம்பளை 100 ஆம்பளை போயிருக்காங்க உள்ள. எவனும் குழந்தை ஊட்டியே பெத்தது இல்லையா? நீங்களா பிரசவ வார்டுக்கே போனது இல்லையா? மொத்தமா போயிருக்கிறானுங்க. ஆனா இதெல்லாம் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. லக்கி ஏங்க பச்சை குழந்தை உனக்கு ஆவணும்டா அப்படின்னு போயிருக்கானுங்க. இது மாதிரி வந்து அவனுக்கு இஷ்டத்துக்கு கண்டவன வந்து அதிகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நான் தாவேக்காரன், நான் தாவேக்கா உறுப்பினர் அப்படின்னு நீ போறிய போய் கேள்வி கேட்கறோம். உன்னோட 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா கவர்மெண்ட்ல இருக்கிறவன். அவங்ககிட்ட போய் நீ கேள்வி கேட்கறனா அவன் உனக்கு மரியாதை கொடுத்து பதில் சொல்றது இல்ல. நேற்று ஒரு டார்க் காமெடி, அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராடும் போது 75% வந்து நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான். ஏன்டா நீங்க எல்லாம் 10 ரூபா வாங்குறீங்கன்னு கிண்டல் அடிச்சு அவனுக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்க. எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சுங்க. புரியாத ஒரு இல்ல இவ்வளவு நாள் அவங்க வந்து இப்ப திமுக பழி சுமக்கும் போதெல்லாம் மூடிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்ப இப்படி வந்து விளக்கம் சொல்றாங்க. ஏன் 10 ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. இப்போ அந்த 10 ரூபா 40 ரூபா வரைக்கும் பல இடங்கள்ல மாறி இருக்கதா சொல்றாங்க. லக்கி 160 ரூபா ஏறி இருக்கு. இப்ப எப்படின்னா டாஸ்மார்க் பாலா இவங்க மணமகிழ் மன்றம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அங்க வந்து 160 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா. நல்ல மாற்றம், முன்னேற்றம். அடுத்து அன்புமணி ஒண்ணு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து எப்படி வந்து இப்படி ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு, இப்ப நாங்கெல்லாம் எங்க உழைப்பை போட்டுதான் வந்து மதுராங்க உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல் ஜூனியர் பேர் என்ன மரகதம் குமார், அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சோம். எங்க ஓட்டம் அதுல இருக்கு. ஆல் ஏரியா ஐயா கில்லி அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து நாங்க தொகுதிக்குள்ளே உள்ள விட மாட்டோம் அப்படின்னு போர்க்குடி இது பண்ணியிருக்காரு. வரக்கூடிய இடைத்தேர்தல்ல வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்கிறாரு. அவரு பரவாயில்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்பவுமே இது போன்ற ஒரு விஷயம் நடக்குது, அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்கன்னா முதல்ல ஓடி போறது, மாங்காவை தூக்கிட்டு ஓடி போறது இவங்க தான். ஆனா இந்த முறை வந்து அவங்க வந்து ரொம்ப அமைதியா டீசென்டா அப்படி இருக்கிறதுங்கிறது வாயில அப்படி எல்லாம் வருது. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது, நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்களா தட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்கிறதான். இந்த நேற்றும் மு.க. ஸ்டாலினுடன் தான் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம்னு தேர்தல் முடிவு வந்த போது பேசியவர்கள் எல்லாம் அதுக்கு ஆய்வு நடக்குது. இல்ல அதுக்கு கலைஞர் தாங்க லைக் இப்படிலாம் பண்ணுவாங்க. 2 உடைச்சு விட்டுருவாரு. என் சைடு ஒண்ணு வச்சுக்கிறோம், உங்க சைடு ஒண்ணு வச்சுக்கோங்க, அப்துல் லத்தீப் வாங்க இங்க அப்படின்னு வச்சுக்குவாரு. ஆடுகளும் இதெல்லாம் போட்டு அயூப் பேட்டக்காரன்னா போட்டு எலிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க முதல்ல தெரியல. மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.